வணக்கம். நான் உங்க முத்து பேசுறேன். I welcome you to our channel MP Technologies. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா polymorphism, overriding, binding. What is polymorphism in object-oriented programming? What is overriding? What is binding? How do overriding and binding help to implement polymorphism? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதில் இஎம்பி ஹப் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி பேஸ் கிளாஸ் இஎம்பி, டிரைவ் கிளாஸஸ், அதுக்கு வந்து சேலரி, வேஜஸ் அதெல்லாம் வச்சு பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அந்த எக்ஸாம்பிளை நம்ம இங்கேயும் வந்து என்ன பண்ணுவோம்னா கோட் பண்ணி காட்டி அதில் ஃபர்தராக சில என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி பாலிமார்பிசத்தை கொண்டு வந்திருப்போம். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வாட் இஸ் பாலிமார்பிசம், ஒய் டு வி நீட் பாலிமார்பிசம், வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் பாலிமார்பிசம், ஒய் டு வி சூஸ் பாலிமார்பிசம் கான்செப்ட், அதெல்லாம் பார்க்கலாமா? எஸ். ஸோ வாட் இஸ் பாலிமார்பிசம் அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். So it is the process of defining different meanings to the same thing. அவ்வளவுதாங்க. It is the process of defining different meanings to the same thing. அதாவது ஒரே விஷயத்துக்கு வேற வேற மீனிங்ஸ்ல நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கிற ஒரு ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா பாலிமார்பிசம். அதாவது defining a method in more than one form. Defining a method in more than one form in the superclass and its subclasses. அதாவது ஒரு சூப்பர் கிளாஸ்ல ஒரு மெத்தட் இருக்கு, சப் கிளாஸஸ்ல அதே மெத்தடை நான் வந்து வேற வேற மீனிங்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்றேன், வேற வேற மீனிங்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்றேன் அப்படின்னா that is called polymorphism. So polymorphism is closely tied with overriding and binding. Polymorphism is closely tied with overriding and binding. அப்படின்னா overridingனா என்ன, bindingனா என்ன, அதையும் பார்த்து polymorphism, how polymorphism works and how do overriding and binding help to polymorphism பார்த்தலாமா? First, what is overriding? What is overriding? So overriding அப்படிங்கிற பேர் நேம், அந்த வேர்டை கேட்டாலே நமக்கு வந்து ஆல்ரெடி இதே ரைமிங்ல ஒரு வேர்ட் வந்து படிச்சிருக்கோம். என்னன்னு சொல்லுங்க? overloading. இல்லையா? So what is overloading? So overloading is the process of using the function with the same name, using the function with the same name more than once in a class for different functionalities. இல்லையா? ஒரு கிளாஸ்க்குள்ள சேம் நேம்ல ஒரு ஃபங்க்ஷனை அகைன் அண்ட் அகைன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா that is called overloading. ஒரு கிளாஸ்க்குள்ள இல்லையா? So to implement the overloading concept we use signature. Signature is nothing but the number, type and sequence of arguments in the function. இல்லையா? ஒரு ஃபங்க்ஷன்ல number of argument, type of argument, sequence of argument, அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம வீடியோல ஆல்ரெடி பார்த்துட்டோம். So overridingனா என்ன அப்படின்னா, so overriding is the process of using a function with the same name and with the same signature in the superclass as well as in its subclasses. அதாவது சூப்பர் கிளாஸ்லயும் சப் கிளாஸஸ்லயும் சேம் நேம் அண்ட் சேம் சிக்னேச்சரோட ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து அகைன் அண்ட் அகைன் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதாவது சூப்பர் கிளாஸ்ல யூஸ் பண்றோம், அகைன் சப் கிளாஸ்ல அதை நம்ம அப்படி அதே சிக்னேச்சரோட அதே நேமோட யூஸ் பண்றோம் அப்படின்னா ரிட்டர்ன் டைப்பும் அதே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி யூஸ் பண்றோம் அப்படின்னா that process is called overriding. Using the, once again we repeat, overriding is the process of using a function with the same name with the same signature in the superclass as well as in the subclasses of the superclass. அந்த சூப்பர்கிளாஸோட சப்கிளாஸஸ்லயும் சூப்பர் கிளாஸ்லயும் நம்ம ஒரே நேம் ஒரே சிக்னேச்சரோட ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா that process is called overriding. அவ்வளவுதாங்க, சிம்பிள். So the overriding எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பாருங்க, overriding helps to define a method
of superclass in the subclasses in different unique ways and can share the functionality of the superclass also. அதாவது சூப்பர் கிளாஸ்ல ஒரு மெத்தடை நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதே மெத்தடை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சப் கிளாஸ்ல நம்ம ஓவர்ரைட் பண்ணிக்கலாம். அப்படி ஓவர்ரைட் பண்ணும்போது சப் கிளாஸ்ல நம்ம ஓவர்ரைட் பண்ணும்போது அந்த இடத்துக்கு என்ன யூனிக் ஃபங்க்ஷனாலிட்டி தேவையோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆட்னா அப்ப எக்ஸிஸ்டிங்கா உள்ளது அந்த சூப்பர் கிளாஸ்ல உள்ள ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். வேணாம்னா உடனும் விட்டுக்கலாம். ரெண்டு விஷயங்களும் பண்ணிக்கலாம். And overriding, very important one, helps to implement binding. So இந்த overriding எப்படி பண்றோம்? இந்த சைடுல நம்ம ஒரு கிளாஸ் கொடுத்துக்க பாருங்க. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். கிளாஸ் greeting. So இந்த greeting கிளாஸ்ல வந்து birthday அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கோம். அந்த birthday மெத்தட் என்ன பண்ண போகுதுன்னா wish கொடுக்க போகுது. happy birthday. So ஃபார்முலா ஒரு மெசேஜ் happy birthday. அவ்வளவுதான். So இதை வந்து ஒரு எல்டர் ஸ்டைல்ல வேற ஸ்டைல்ல சொல்லலாம் இல்லையா happy birthday. இப்போ எல்டர்ஸ் வந்து சொன்னாங்க, வயசானவங்க பெரியவங்க சொல்றாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும், ஸ்டாண்டர்டா இருக்கும். may god bless you அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும் இல்லையா. சோ அப்போ அதோட அப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா பாருங்க கிளாஸ் எல்டர் ஸ்டைல் எக்ஸ்டென்ஸ் greeting, இங்க பப்ளிக் வைட் பர்த்டே அதே சேம் நேம்ல நம்ம இங்க என்ன பண்றோம், ஓவர்ரைட் பண்றோம். we are overriding the method. சோ இங்க வந்து அந்த ஸ்டைலே சேர்த்து நம்ம இன்க்ளூட் பண்ணி சொல்லலாம், இல்லனா இதுல ஓன் யூனிக் ஸ்டைல் மட்டும் சொல்லணும்னாலும் சொல்லிக்கலாம். அதே யங்கர் ஸ்டைல் பாருங்க கிளாஸ் யங்கர் ஸ்டைல் எக்ஸ்டென்ஸ் greeting பப்ளிக் வைட் பர்த்டே. சோ இதுல வந்து யங்கர்ஸ் எப்படி சொல்லுவாங்க, hey dude எல்லாம் வாட்ஸ்அப் எல்லாம் அவங்க சொல்ற ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும் இல்லையா. many more happy returns of the day, happy birthday க்கு வேற ஸ்டைல்ல சொல்லலாம். சோ அதே மாதிரி கிட்ஸ் ஸ்டைல் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கும் இல்லையா. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் கிட்ஸ் ஸ்டைல் எக்ஸ்டென்ஸ் இதுலயும் பப்ளிக் வைட் பர்த்டே. சோ அதுல மெசேஜ் வந்து வேற மாதிரி இருக்கலாம். சோ இது மட்டும் தானா இல்ல, இப்போ சிப்லிங் ஸ்டைல் கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய ஸ்டைல் ஆஃப் மெசேஜ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். சோ அந்த பர்பஸ்க்கு நம்ம இங்க என்ன பண்றோம்னா ஓவர்ரைட் பண்றோம். அதாவது இந்த பர்த்டே மெத்தடை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஓவர்ரைட் பண்ணிருக்கோம். இது ஒரு குட்டி எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். அதுக்காக இதை தான் வச்சு நம்ம இதுக்கு தான் ஓவர்ரைடிங் யூஸ் பண்றோமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த பர்த்டே மெசேஜை சொன்னேன். வாட் இஸ் பைண்டிங்? இப்போ ஓவர்ரைடிங் வந்து ஹெல்ப்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் த கான்செப்ட் ஆஃப் பைண்டிங். பைண்டிங் இஸ் a concept. பைண்டிங் is ஒரு கான்செப்ட். So the association of a method with an object is called binding. The association of a method with an object is called binding. ஒரு ஆப்ஜெக்ட் ஓட ஒரு மெத்தட் அசோசியேட் பண்ற process தான் என்னது, binding. So binding is the process of associating a method with an object. So இதுல ஒரு important thing ஒன்னு நோட் பண்ணணும். அதாவது a reference of the superclass can be instantiated to its subclasses. ஒரு சூப்பர் கிளாஸ் இப்போ greetingங்கிறது நமக்கு போன இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. greetingங்கிறது சூப்பர் கிளாஸ். கீழ வந்து பாத்தீங்கன்னா எல்டர் ஸ்டைல், யங்கர் ஸ்டைல், கிட்ஸ் ஸ்டைல் இந்த மாதிரி நிறைய சப் கிளாसेस இருந்தது. இப்போ greeting G அப்படினு சொல்லியிருக்கேன்னு வைங்களேன். அப்ப the G வந்து is not an object, it's a reference இல்லையா. So now G can be instantiated to the subclasses of greeting class. greeting class ஓட subclasses எல்லாத்தையுமே instantiate பண்றதுக்கு நம்ம அந்த Gங்கிற reference யூஸ் பண்ணலாம். அதுதான் நான் சொல்றேன். reference of the superclass can be used to instantiate to its subclasses. அவ்வளவுதான். Very simple. So what is binding? The association of a method with an object is called binding. Okay, binding na enna paathom. Is there any type of binding அப்படினா? Yes, there are two types of binding. ஒன்னு வந்து என்னன்னா பாருங்க, ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். If a method is associated with an object during compile time, it is referred to as early binding or static binding or static polymorphism. Once again we repeat.
If a method is associated with an object during compile time, it is called as early binding, static binding, or static polymorphism. If a method is associated with an object during runtime, it is called late binding or dynamic binding or dynamic polymorphism. By default, Java supports for dynamic polymorphism in the concept of overriding. Overriding concept la vandu ungalku vandu dynamic polymorphism தான் support பண்ணுது. அப்ப static polymorphism concept எதுலயாவது நம்ம டெமோ யோசிக்க முடியுமா அப்படினா yes, overloading la பாத்தீங்கன்னா during the compile time itself the compiler determines which method is to be called for the particular invoking. ஒரு particular invoking வந்து எந்த மெத்தட் கால் ஆகணும்ங்கறதை டிட்டர்மைன் பண்ணிடும். whereas dynamic polymorphism அப்படி டிட்டர்மைன் பண்ணாது. அது என்ன, அது எப்படி பார்த்தலாமா? இந்த அவுட்புட்டை பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திருக்கோம். அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஒன்னு பாருங்க, ஒன்னு greeting. இப்போ ஜாவா greet hub அப்படின்னு ஒரு கிளாஸ் ரன் பண்றோம். அது உடனே உங்களுக்கு ஒரு மெனு கொடுக்குது. ஒன்னு greeting elder style, 2 greetings younger style அப்படின்னு சொல்லுது. ஸோ என்டையர் ஆப்ஷன் ஒன்னு கொடுக்கும். ஒன்னு கொடுத்தது என்ன சொல்லுது பாருங்க, wish you a very happy new year, may all good things come to you in this year. அதனால பர்த்டேக்குன்னு சொல்லுது பாருங்க, wish you a very happy birthday, may God bless you and give you good health and wealth. ஓகே, இப்போ அகைன் நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்றோம் பாருங்க, ஜாவா greet hub. இப்போ என்டையர் ஆப்ஷன் 2ன்னு சொல்றோம். அப்ப younger style. அப்ப அதுல என்ன சொல்லுது பாருங்க, new goals, new achievements, new inspiration with full of joy and fun throughout the year, happy new year. dear வேற சேர்ந்தது இல்லையா? yes. சோ அதே மாதிரி பாருங்க, பர்த்டேக்கு வந்து have lots of happiness, love and fun every day, get all sweet things in your life, happy birthday baby அப்படி சொல்லுது இல்லையா? சோ இது வந்து என்னது, younger style. சோ அப்ப பாருங்க, ஜாவா அகைன் நம்ம அத ரன் பண்றோம். இப்போ greetings elder style, greetings younger style னு சொல்லுது. என்டையர் ஆப்ஷன் நான் வந்து 4 னு கொடுக்கும். அது ஒரு இன்வாலிட் ஆப்ஷன். அப்ப அதுக்கு வந்து ஃபார்மல் மெசேஜ் மட்டும் பாருங்க, wish you a very happy new year, wish you a very happy birthday இந்த மாதிரி சொல்லுது. ஓகே, இதுக்கு ப்ரோக்ராம் நம்ம எப்படி ஓவர்ரைடிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி என்ன மாதிரி எழுதி இருக்கோம் பார்த்துடலாமா? சோ பாருங்க, class greeting னு ஒரு class, this is super class. இங்க வந்து public void new year, system.out.println wish you a very happy new year. அப்ப பாருங்க, public void birthday, system.out.println wish you a very happy birthday. so formal message the greeting ல சொல்றோம், ரைட்? அடுத்து பாருங்க, elder style, class elder style extends greeting. அப்ப greeting ஓட சப் கிளாஸ் elder style. இங்க பாருங்க, public void new year, public void new year. இப்ப பாருங்க நம்ம என்ன பண்றோம் பாருங்க, super.new year. அதாவது the subclass can add the functionality of the superclass னு ஒரு லைன் நம்ம சொன்னேன். சோ அங்க உள்ளத அங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு யூனிக் ஸ்டைல், அதாவது the subclass method can override the superclass method இல்லையா? the subclass can override the superclass method with unique meanings. சோ இங்க நம்ம வந்து என்ன சொல்றோம் பாருங்க, system.out.println may all good things come to you in this year. அதனால பர்த்டேக்குல பாருங்க, super.birthday கால் பண்ணிட்டு may God bless you and give you good health and wealth அந்த மாதிரி சொல்லிருக்கோம் இல்லையா? ஈஸி தானே? அதே மாதிரி பாருங்க, class younger style extends greeting, so public void in new year. so the new yearல என்ன சொல்றாங்க, system.out.println new goals, new achievements, new inspiration அந்த டீடைல்ஸ் கொடுத்துக்கோம். இங்க வந்து நம்ம super.new year நம்ம கால் பண்ணல. அதனால public void birthday ல பாருங்க, public void birthday ல system.out.println have lots of happiness, love and fun every day அந்த மாதிரி மெசேஜ் சொல்லிட்டோம். இங்கே நம்ம வந்து super.birthday அப்படின்னு கால் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். பட் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஓவர்ரைட் பண்ணியிருக்கோம் பாருங்க, நியூ இயர் பர்த்டே, நியூ இயர் பர்த்டே கிரீட்டிங்ஸ்ல உள்ளது அப்படியே ஓவர்ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, greeting hubல என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, greet hub. இங்க வந்து ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு
மெனுவை கொடுத்துட்டோம். ஸோ மெனுல வந்து என்டையர் ஆப்ஷன் 1. அப்போ இங்க முக்கியமான விஷயம் பார்க்கணும், greeting G. நான் சொன்னேன் இல்லையா, பேஸ் அதாவது சூப்பர் கிளாஸ் ரெஃபரன்ஸ் can be instantiated to its subclass. அப்போ greeting G இது வந்து என்னது, reference. It is not of G is a reference. G is a reference now. அப்போ இங்க வந்து நான் அந்த ப்ரோக்ராம் கம்பைல் அங்க பாருங்க, based on the option you give. இப்போ entire option கேக்குது, நான் I can give either 1 or 2 or some other number. வேற ஏதாவது நம்பர் கொடுக்கனாலும் கொடுக்கலாம் இல்லையா. சோ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, if opt is equal to 1, G is equal to new elder style. Else if opt is equal to 2, G is equal to new younger style. Else G is equal to new greeting. நல்லா பாருங்க, இப்போ greeting G ன்னு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். ஆப்ஷன் 1 கொடுத்தா elder style, the G is instantiated to elder style class. If option 2 is given, G is instantiated to younger style class. If neither 1 or nor 2 is given, G is instantiated to greeting, the super class. இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க, G dot new year, G dot birthday. அப்போ compile, during the compile time, the compiler will not associate this function with this object. இப்போ இந்த நியூ இயர்னா நல்லா பாருங்க, greetingல உள்ள நியூ இயர் அசோசியேட் பண்ணுமா, இல்லனா elder styleல உள்ள நியூ இயர் ஃபங்க்ஷன் மெத்தட அசோசியேட் பண்ணுமா, இல்லனா younger styleல உள்ள நியூ இயர் மெத்தட அசோசியேட் பண்ணுமா? எதையுமே அசோசியேட் பண்ணாது. இந்த அசோசியேஷன் எப்ப நடக்கும்? during runtime. So based on the initialization. இப்போ நீங்க ஆப்ஷன் கொடுக்கும்போது தான் என்ன ஆகுது, G becomes new elder style or younger style or greeting. Based on the option you give during the runtime, the G is initialized to elder style or younger style or greeting. அதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, the method is associated with an object during runtime. This is called runtime polymorphism, dynamic binding or late binding. இப்போ உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும் இல்லையா. So what is dynamic binding, what is dynamic polymorphism அப்படின்னு. So a base class reference can be instantiated to its subclasses. அதாவது சூப்பர் கிளாஸ் ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம சப்கிளாஸஸ் என்ன பண்ணிக்கலாம், பாயிண்ட் பண்ணலாம். ஸோ இங்க வந்து இந்த ரெண்டு மெத்தட், அந்த பர்த்டே இந்த ஜிக்கு வந்து அசோசியேட் ஆகுது எப்ப ஆகுது, ரன் டைம்ல அசோசியேட் ஆகுது. இதுக்கு பொறுத்து, அதாவது ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2. ஸோ it doesn't matter what is the type of reference, what is the type of object it is. It does matter what is the content of the object in dynamic binding, in dynamic polymorphism. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லையா. எஸ். ஸோ அடுத்து பாருங்க, இப்போ நம்ம ஒரு greeting மெசேஜ் தான் கொடுத்தோம், அதே ஒரு டேட்டாபேஸ் ஒரு டேட்டாவை மேனிபுலேட் பண்ற இடத்துல நம்ம வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ண முடியுமா, நம்ம பாலிமார்பிசம் எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த பாருங்க ஒரு கிளாஸ் EMP நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, அதே கிளாஸ் EMP காமன் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் வந்து வச்சிருக்கோம். இங்க get EMP, disp EMP அப்படின்னு ரெண்டு மெத்தட். ஓகேயா. சோ பாருங்க, அடுத்து வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா, ஆர்கனைசேஷன் might have different kinds of employees like salary employee, wages employee, trainee employees, temporary employees and contract basis employees. இந்த மாதிரி நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்கலாம். ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டேட்ஸ், யூனிக் ஸ்டேட்ஸ் இருக்கும் அண்ட் பிஹேவியர்ஸ். ஸோ பாருங்க, பேசிக் பே, HRA, DA, PF பர்சன்டேஜ் இதெல்லாம் salaried எம்ப்ளாயிஸ் இருக்கும். நம்ம வேஜஸ் அப்படின்னா வேஜ் அமௌண்ட், நம்பர் ஆஃப் டேஸ், PF அமௌண்ட். இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட் அகைன். ஸோ மறுபடியும் அதை ஃபுல்லாக அப்படியே ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ட்ரெயினிங்னா அவங்களுக்குள்ள ஸ்பெஷல் திங்ஸ், டெம்பரரி எம்ப்ளாயிஸ்னா அவங்களுக்குள்ள ஸ்பெஷல் திங்ஸ் எல்லாம் இருக்கும்.
சோ இங்கேயும் நம்ம என்ன பண்றோம் பாருங்க get emp disp emp get emp disp emp get emp disp emp ஓவர்ரைட் பண்றோம் இல்லையா. சோ இன்ஹெரிட்டன்ஸ்ல get salary disp salary get wages disp wages அந்த மாதிரி கொடுத்தோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிட்டோம், ஓவர்ரைடிங் பண்ணிருக்கோம். சோ இப்போ ஓவர்ரைட் பண்றதுனால என்ன பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா you need not to create a separate object to salary wages trainee temp. you need not to waste memory. நம்ம என்ன பண்ணிக்கலாம், emp க்கு மட்டும் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த ரெஃபரன்ஸ என்ன இப்போ salary employee டீடைல மேனிபுலேட் பண்ண போறோம் அப்படினா e is equal to new salary, இல்ல wages மேனிபுலேட் பண்ண போறோம் e is equal to new wages, trainee மேனிபுலேட் பண்ண போறோம் e is equal to new trainee, இல்ல temporary employees வந்து மேனிபுலேட் பண்ணி பார்க்க போறோம் e is equal to new temp கொடுத்துக்கலாம் இல்லையா. ஈஸி தானே, புரியுது இல்லையா. சோ பாருங்க நம்ம அதே emp hub இங்க நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். java emp hub salary employee wages employee கொடுக்கணும். நான் எல்லாத்தையும் கொடுக்கல, 4 டைப் கொடுத்தோம்ல, 4மே கொடுக்கல, எக்ஸாம்பிளுக்கு தானே இது, அதனால 2 கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் 1 அப்படின்னா அது எம்ப்ளாயி நம்பர், நேம், அவங்களோட ஆதார் நம்பர், அவங்க பேசிக் பே, HRA, DA, PF பர்சன்டேஜ் எல்லாம் வாங்கி அதை டிஸ்ப்ளே பண்ணுது. அதே நீங்க ஆப்ஷன் 2 கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதே எம்ப்ளாயி நம்பர், நேம், அடுத்து ஆதார் நம்பர், வேஜஸ், நம்பர் ஆஃப் டேஸ், அப்புறம் PF அமௌண்ட் அதை டிஸ்ப்ளே பண்றோம். சோ இங்க ப்ரோக்ராம் எழுதிருக்கோம் பாருங்க, கிளாஸ் emp, அதே சேம் காமன் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் get emp வந்து அதோட டீடைலை வாங்குறதுக்கும் disp emp அந்த டீடைலை டிஸ்ப்ளே பண்றதுக்கும் எழுதிருக்கோம். அடுத்து பாருங்க salary extends emp, இங்க salary-க்குள்ள states and behaviors பாருங்க get emp அதே நேம், சேம் நேம் யூஸ் பண்றோம், ஓவர்ரைட் பண்ணிருக்கோம். we are overriding the method of emp superclass in the subclass salary. that is important, அதுதான் கான்செப்ட். get emp இங்க என்ன சொல்லிருக்கோம் பாருங்க, super dot get emp. அப்போ நமக்கு அங்க தேவைப்படுது அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ், பேஸ் கிளாஸோட சூப்பர் கிளாஸோட ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு தேவைப்படுது. சோ super dot get emp. அப்போ முதல்ல எம்ப்ளாயி நம்பர், நேம், ஆதார் நம்பர் வாங்கிட்டு அப்புறம் பேசிக் பே, HRA, DA, PF பர்சன்டேஜ் இதெல்லாம் வாங்கும். அதே மாதிரி disp emp பாருங்க, super dot disp emp அப்புறம் பேசிக் பே இதெல்லாம் டிஸ்ப்ளே பண்றோம். சோ இந்த சேம் வே wages எழுதிருக்கோம் பாருங்க, wages extends emp, again அதோட இண்டிவிஜுவல் ஸ்டேட் அப்புறம் behaviors பாருங்க அதே சேம் நேம் get emp ஓவர்ரைட் பண்ணிருக்கோம். இப்போ super dot get emp, அது மாதிரி disp emp ஓவர்ரைட் பண்ணிருக்கோம், super dot disp emp. சோ emp hubல என்ன பண்ணிருக்கோம், ரொம்ப சிம்பிள் பாருங்க, emp is equal to null. so one salary employee and wages employee entire option வாங்கியாச்சு. if opt is equal to னா e is equal to new salary, else e is equal to new wages. இப்போ இதிலே வந்து நம்ம இன்னும் கிளாसेस அடிஷனல் கிளாसेस வந்து ட்ரெயினிக்கு தனியா கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், டெம்பரரிக்கு தனியா கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், கான்ட்ராக்ட் பேசிஸ் எம்ப்ளாயிஸ்க்கு தனியா கிளாसेस கிரியேட் பண்ணிக்கலாம். சோ எவ்வளவு நம்ம வெரைட்டி ஆஃப் எம்ப்ளாயிஸ், டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்குங்களோ அவ்வளவுக்கு தனித்தனி கிளாसेस கிரியேட் பண்ணி அதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம் பாருங்க, emp is equal to null, ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் தான். இங்க based on the option you choose, e is equal to new salary, e is equal to new wages அந்த மாதிரி சொல்றோம். இப்போ நம்ம பாருங்க காமனா கால் பண்ணிடுறோம், e dot get emp, e dot get disp emp இல்லையா, ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா. சோ அதாவது நீங்க சாலரினா சாலரியில உள்ள get emp disp emp கால் ஆகும், வேஜஸ்னா வேஜஸ்ல உள்ள get emp disp emp கால் ஆகும். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் பைண்டிங், ஓவர்ரைடிங் அண்ட் பாலிமார்பிசம். சோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.